தமிழரசி ரவிக்குமார் பிகாம். திருப்பத்தூர் கேஆர் பெரியகருப்பன் பிகாம் பிஎல். ஆலங்குடி சிவ வி மையநாதன் எம்சிஏ. திருமயம் எஸ் ரகுபதி பிஎஸ்சி பிஎல். புதுக்கோட்டை டாக்டர் வை முத்துராஜா எம்பிபிஎஸ். விராலிமலை கே செல்லபாண்டியன் எம்காம் பிஎல். பேராவூரணி நா அசோக்குமார். பட்டுக்கோட்டை அண்ணாதுரை பிஎஸ்சி பிஎல். ஒரத்தநாடு ஆர் வைத்தியலிங்கம் பிஏ. தஞ்சாவூர் சன் ராமநாதன் எம்பிஏ. திருவையாறு துரை சந்திரசேகரன் பிஏ எல்எல்பி. கும்பகோணம் சாக்கோட்டை அன்பழகன். திருவிடைமருதூர் முனைவர் கோவி செழியன் எம்ஏ பிஎல் பிஹெச்டி. திருவாரூர் பூண்டி கலைவாணன். மன்னார்குடி முனைவர் டிஆர்பி ராஜா பிஹெச்டி. வேதாரண்யம் மாமி புகழேந்தி. பூம்புகார் நிவேதா முருகன். புவனகிரி துரை சரவணன் எம்இ. குறிஞ்சிப்பாடி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பிஎஸ்சி பிஎல். நெய்வேலி சபா ராஜேந்திரன் பிஎஸ்சி பிஇ. திட்டக்குடி தனி சிவி கணேசன் எம்ஏ பிஎட் டிகாப். ஜெயங்கொண்டம் காசோகா கண்ணன் எம்காம். அரியலூர் திருமதி லதா பாலு எம்ஏ. குன்னம் சாசி சிவசங்கர் பிஏ எம்பிஏ. பெரம்பலூர் தனித்தொகுதி டாக்டர் எஸ்டி ஜெயலட்சுமி எம்பிபிஎஸ் டிஜிஓ. முசிறி என்எஸ் கருணைராஜா பிடெக் எம்பிஏ. மன்னச்சநல்லூர் சி கதிரவன் பிஇ. லால்குடி பாரிவள்ளல் பிஏ. திருவரம்பூர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எம்சிஏ பிஹெச்டி. திருச்சி கிழக்கு முனைவர் இனிகோ இருதயராஜ எம்எஸ்டபிள்யூ பிஹெச்டி. திருச்சி மேற்கு கேஎன் நேரு. ஸ்ரீரங்கம் எஸ் துரைராஜ் எம்காம் எம்ஃபில். குளித்தலை சூரியனூர் சந்திரன் எம்ஏ. கிருஷ்ணராஜபுரம் தனித்தொகுதி சி.கே. ராஜா பிஏ. கரூர் ஆசி எம் தியாகராஜன். அரவாக்குறிச்சி முஞ்சனூர் ஆர் இளங்கோ பிஇ. வேடசந்தூர் சாமிநாதன் பிகாம். திண்டுக்கல் ஐபி செந்தில்குமார் எம்ஏ பிஎல். நிலக்கோட்டை தனித்தொகுதி நாகஜோதி பிகாம். ஆத்தூர் பெரியசாமி பிஏ பிஜிஎல். ஒட்டஞ்சத்திரம் சக்கரவாணி. மடத்துக்குளம் ஜெயராமகிருஷ்ணன் பிஎஸ்சி பிஎல். உடுமலைப்பேட்டை ஜெயக்குமார் பிஎஸ்சி எம்ஏ. வால்பாறை தனி சுதாகர் பிகாம். கிணத்துக்கடவு கேவிஎஸ்எஸ் சபரி கார்த்திகேயன் பிஏ. கோயம்புத்தூர் தெற்கு செந்தில் பாலாஜி பிகாம். தொண்டாமுத்தூர் என்ஆர் கார்த்திகேயன் பிஏ. கோயம்புத்தூர் வடக்கு செந்தமிழ்ச்செல்வன் பிடெக். சூலூர் தளபதி முருகேசன் எம்ஏ. பல்லடம் செல்வராஜ். திருப்பூர் தெற்கு தினேஷ்குமார் எம்ஐபி. அவிநாசி தனித்தொகுதி டாக்டர் கோகிலாமணி எம்பிபிஎஸ். மேட்டுப்பாளையம் கவிதா கல்யாணசுந்தரம் எம்காம். குன்னூர் கேஎம் ராஜு பிகாம். கூடலூர் தனி திராவிடமணி எம்ஏ பிஎல். கோபிச்செட்டிப்பாளையம் என் நல்லசிவம் டிஎம்இ. அந்தியூர் எம் சிவபாலன் பிகாம். பவானி கேஎஸ் சேகர் என்கிற கேஎஸ் சந்திரசேகர் எம்ஏ. பெருந்துறை தோப்பு என்டி வெங்கடாசலம் பிஏ. காங்கேயம் பே சாமிநாதன் பிஏ. தாராபுரம் தனி டாக்டர் இந்திராணி எம்பிபிஎஸ் டிசிஎஸ். ஈரோடு மேற்கு முத்துசாமி. குமாரபாளையம் எஸ் பாலு. பரமத்தி வேலூர் கேஎஸ் மூர்த்தி பிஎஸ்சி. நாமக்கல் ராணி எம்ஏ எல்எல்பி. சேந்தமங்கலம் தனி பூமலர். ராசிபுரம் தனி தொகுதி டாக்டர் மதிவாணன் எம்பிபிஎஸ் எம்டி. வீரபாண்டி டாக்டர் தருண் எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்பிஏ. சேலம் தெற்கு எம் லோகநாதன் பிஎஸ்சி. சேலம் வடக்கு ராஜேந்திரன் பிஏ பிஎல். சங்ககிரி மணிகண்டன். எடப்பாடி காசி. மேட்டூர் மிதுன் சக்கரவர்த்தி பிஇ. ஏற்காடு தனி டிஎம் ரேவதி மாதேஸ்வரன். கெங்கவெளி தனி சின்னதுரை பிஇ.
சங்கராபுரம் தா. உதயசூரியன் பிஎஸ்சி, ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் பிஎஸ்சி, உளுந்தூர்பேட்டை ஜிஆர் வசந்தவேல் பிஇ, திருக்கோயிலூர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி எம்பிபிஎஸ் எம்எஸ், விக்கிரவாண்டி அன்னியூர் சிவா என்கிற சிவசண்முகம் பிஏ, விழுப்புரம் டாக்டர் இரா லட்சுமணன் எம்பிபிஎஸ் டி ஆர்த்தோ, வானூர் தனி கௌதம் திராவிடமணி பிஇ, செஞ்சி கேஎஸ் மஸ்தான், வந்தவாசி தனி எஸ் அம்பேத்குமார், செய்யாறு ஓ ஜோதி பிஏ, ஆரணி மகாலட்சுமி கோவர்த்தனன் டிப்ளமா, கலசப்பாக்கம் பேசு தி சரவணன் எம்ஏ, கீழ்பண்ணாத்தூர் கு பிச்சாண்டி எம்ஏ, திருவண்ணாமலை ஏவா வேலு எம்ஏ, செங்கம் மூப்பே கிரி, அரூர் ஆ சண்முகம் பிஎஸ்சி, பாப்பிரெட்டிப்பட்டி முனைவர் பே பழனியப்பன் எம்எஸ்சி பிஹெச்டி, பாலக்கோடு டாக்டர் டிஎன்வி செந்தில்குமார் எம்பிபிஎஸ் எம்டிஆர்டி, ஒசூர் எம்எஸ்ஏ சத்யா, வேப்பனஹள்ளி பிஎஸ் சீனிவாசன், பருகூர் தே மதியழகன் பிஎஸ்சி டிஏ எஃப்டெக், திருப்பத்தூர் அ நல்லதம்பி, ஜோலார்பேட்டை கவிதா தண்டபாணி பிஏ, ஆம்பூர் ஆசே வில்வநாதன், கீழ் வைத்தியநான்குப்பம் தனித்தொகுதி டாக்டர் ராஜேஸ்வரி மோகன்காந்தி எம்பிபிஎஸ், அணைக்கட்டு ஏபி நந்தகுமார் எம்ஏ, வேலூர் ப கார்த்திகேயன், ஆற்காடு ஜேஎஸ் ஈஸ்வரன் பிஇ, ராணிப்பேட்டை வினோத் காந்தி பிஎஸ்சி, காட்பாடி துரைமுருகன் எம்ஏபிஎல், காஞ்சிபுரம் திருமதி நித்யா சுகுமார், உத்தரமேரூர் க சுந்தர் பிஎஸ்சி, மதுராந்தகம் தனி எஸ் அமுலு பொன்மலர், செங்கல்பட்டு எம்கேடி கார்த்திக் தண்டபாணி பிஏபிஎல், தாம்பரம் டாக்டர் ஆர்எஸ் கிருத்திகா தேவி எம்பிபிஎஸ் டிஜிஓ, ஆலந்தூர் தாமு அன்பரசன், சோழிங்கநல்லூர் ச அரவிந்த் ரமேஷ், மயிலாப்பூர் தா வேலு பிஏ எல்எல்பி, தியாகராய நகர் ராஜா அன்பழகன் பிகாம், சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியன் பிஏ எல்எல்பி, விருகம்பாக்கம் பிரபாகர் ராஜா எம்டெக் எம்பிஏ, அண்ணாநகர் வே சிற்றரசு எம்ஏ எம்ஃபில், ஆயிரம்விளக்கு டாக்டர் எழிலன் நாகநாதன் எம்பிபிஎஸ் எம்டி, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் பிகாம், துறைமுகம் பிகே சேகர்பாபு, ராயபுரம் டாக்டர் சுபேர்கான் எம்பிபிஎஸ் டி ஆர்த்தோ, எழும்பூர் தனித்தொகுதி தமிழன் பிரசன்னா பிஎல், திருவிக்கா நகர் தனித்தொகுதி கேஎஸ் ரவிச்சந்திரன் பிஎஸ்சி பிஎல், வில்லிவாக்கம் கார்த்திக் மோகன் பிஇ எம்எஸ், பெரம்பூர் ஆர்டி சேகர் பிகாம் பிஎல், டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் ஜேஜே எபினேசர் எம்காம் பிஎல், மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்ஏ பிஎல், அம்பத்தூர் டாக்டர் ஆ பூர்ணிமா எம்பிபிஎஸ் எம்டி, மதுரவாயல் காரம்பாக்கம் கணபதி, ஆவடி சாமு நாசர், பூந்தமல்லி ஆ கிருஷ்ணசாமி பிஏ பிஎல், திருவள்ளூர் விஜி ராஜேந்திரன் பிஇ, கும்மிடிப்பூண்டி டிஜே கோவிந்தராஜன், கொளத்தூர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிஏ. இவர்கள் வேட்பாளர்கள் மட்டுமல்ல, வெற்றி வேட்பாளர்கள். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும், இது உறுதி உறுதி உறுதி. நன்றி. இதில் 164 வேட்பாளர்கள் நான் அறிவிச்சிருக்கிறேன் இல்லையா? அதில் 11 வேட்பாளர் சூரியன் இருக்குது. அது அந்த வேறு தனித்தனி கட்சியை கொடுத்துருக்கு. அஃபிஷியலாக திமுக வேட்பாளர் 164 சொன்னேன். அந்த 164 பேரில் பட்டம் பெற்றவர்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 125 பட்டம் பெற்றவர்கள். அதில் பெண்கள் 18 பேர் இடம் பெற்றிருக்காங்க. மகளிர் 18 பேர், முனைவர்கள் 7 பேர், மருத்துவர்கள் 15 பேர், பொறியியல் பட்டதாரிகள் 17 பேர், சட்டம் படிச்சிருக்கிறவங்க 29 பேர். அது மட்டுமல்ல, புதுமுகன்னு கணக்கெடுத்துக்கிட்டால் 60க்கு மேலே வருது. புதுமுகமே 60 பேர் மேலே வருது.
அதுதான் முக்கியமானது. அதாவது எல்லாரும் வந்து அதிமுக முன்னாடி அறிவிச்சிட்டாங்களே, திமுக அறிவிக்கலையான்னு கேட்டாங்க. நாங்கள் லேட்டாக வந்தோம், ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறோம். அதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா பல கட்சிகள் இருக்குது, கூட்டணி கட்சிகள். எல்லா கட்சிகளும் உட்காந்து பொறுமையாக அவங்க கேட்குறது, நாங்கள் சொல்கிறது, மற்ற கட்சி கேட்குறது, அந்த இடையூறுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணி எல்லாரையும் திருப்தி பண்ணி எல்லாரும் திருப்தியாக ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம், தவிர வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் காலம் தாழ்த்தப்படலை. ஒற்றுமைப்படுத்துவதற்காக நாங்கள் கையாண்டதுக்காக நேரம் ஆச்சு, வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல மகா கூட்டணி, இப்போ மகா கூட்டணி. சொன்னேன், பட்டம் பெற்றவர்கள் இருக்காங்களே அவங்களாம் இளைஞர்கள் தான் இருப்பாங்க. இளைஞர்னா இளைஞர் அணி மகளிர் அணி பிரிக்கல, இளைஞர்கள் மகளிர்கள் அப்படி தந்துட்டு வருகிறோம். நாளை மாலை இதே இடத்துல உங்களை அழைச்சி நாளை மாலை இதே அரங்கத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். நான் 31ஆம் தேதி நான் தொடங்குறேன். அதே மாதிரி துணை முதல்வர் வந்து 31 கிளம்புறாரு. கனிமொழி வந்து 1-2 கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். 30 கிளம்புறாங்க. இது வரைக்கும் முடிவு நடந்திருக்கு. பாக்கியெல்லாம் கலந்து பேசி அதனால் விரைவில் அறிவிப்போம். அப்படி தானே சொல்லுவார் அவர். வேற ஒன்றும் சொல்றது வழி இல்லையா? இந்த ஆட்சி மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அதுதான் சொல்லிட்டே இருக்காங்க திருப்பி. வேற ஒன்றும் சாதனை செய்யலை, மது செய்யலைன்னு சொல்ல முடியாது, அதை குற்றம் சொல்ல முடியாது, தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. தாமதம் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அப்பயே பாகம் அவர்கள் பூத் கமிட்டி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் தாமதம்னு சான்ஸே கிடையாது. நாங்கள் தான் முன்கூட்டியே பண்ணிட்டு இருக்கிறோம். மண்டல அளவில் பூத் கமிட்டி போட்டோம், பாகம் ஒரு கூட்டம் நடத்தணும், இளைஞர் அணி மண்டல அளவில் மாநாடு நடத்தணும், மகளிர் அணி மாநாடு நடத்தணும், மண்டல அளவில் கட்சியினுடைய மாநாடு நடத்தணும். இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேலை இல்லையா? அதுவும் தேர்தல் வேலை தான். நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுமா சொன்னேன்? நாளைக்கு தானே சொல்லணும், நாளைக்கு சொல்லுவோம். ஆமாம், அண்ணா அடிக்கடி சொல்லியிருக்காரு, ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு பட்டுப்பட்டு தான் கட்டி போக முடியும், பீரோவில் இருக்க எல்லா பட்டுப்படையும் கட்டிட்டு போக முடியாது. அடுத்த கல்யாணத்துக்கு அந்த பட்டுப்படை கட்டி போகணும்னு அண்ணாவே சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து வெற்றி வர வரோம் அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறோம். அதான் திமுக.